நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நம்மை ஆட்கொண்டிருக்கிறவர், நம்மை ஆட்கொண்டிருக்கிறவர், நம்மை அழைத்தவர், நம் கரத்தை பிடித்தவர் கைவிட மாட்டார். சியோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். சியோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை தேறுதலடைய செய்வார். பாழாய் போயிருக்கிற உங்க வாழ்க்கையை, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் வேலை இடிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் தொழில் இடிக்கப்பட்டிருக்கலாம். ஓ ராபா சந்தாரா, சியோனுக்கு கர்த்தரே ஆறுதல் செய்வார். சியோன் குமாரத்தியே, கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் செய்வார். பாழாய் போயிருக்கிற ஸ்தலங்களை தேறுதலடை செய்வார். அதன் தோட்டத்தை, அதன் வனாந்தரத்தை கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவார். கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவார். வனாந்தரம் போல இருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது, இந்த வார்த்தைகளை சொல்லும் போது வாய்களை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என் பாழாய் போய் இருக்கிற என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை மீண்டுமாய் தயார்தலடைய செய்வார். மீண்டுமாய் கட்டி எழுப்புவார். மீண்டுமாய் கட்டி எழுப்புவார். இடிக்கப்பட்ட இருக்கிற வாழ்க்கை மீண்டுமாய் கட்டப்படுவதாக. அதன் வனாந்தரத்தை கர்த்தர் ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் அது இருக்குங்க. இதுவரைக்கும் உங்க கூடாரத்தில் அழுகையின் சத்தங்கள் இருந்திருக்கலாம், புலம்பலின் சத்தம் இருக்கலாம். ஆராதனை வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசாயா 51 3 இந்த வாக்கு தத்துவமா எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். எந்த மனுஷனும் அல்லங்க. மனுஷனை தேடி தேடி ஓடி ஓடி இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை, காயத்தின் மேல காயங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றிருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றிருங்க. ஓ ராபா நாஷாலாலா ரேதா நாம எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம். இந்த ஆராதனை வேளையில எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல உங்க விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்களேன். வாய்களை திறந்து தெரியப்படுத்துங்களேன். ஒருவேளை மற்றவர்களிடத்துல சொல்லக்கூடாத பிரச்சனைகள், உங்க சரீரங்களிலே வியாதிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. நம் ஜெபத்தை கேட்கிறவர், நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நமக்கு கூப்பிடுதலுக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். உங்களுடைய நேரங்க, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இயேசுவை கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே சொல்லி கூப்பிடுங்க. ஓ ராபா ஷந்தாலா, call unto me, I will answer. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபுறத்தில் அருளி செய்வேன் என்று சொன்னவர், நம்மை விடுவிக்கிறவர். என் ஆண்டவரால் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். எல்லா காரியங்களும் செத்து போனதை போல இருக்கலாம், முடிவுக்கு வந்திருக்கலாம். என் தேவனால் மீண்டுமாய் தளர்க்க செய்ய முடியும், மீண்டுமாய் உயிர்ப்பிக்க முடியும். செத்து போன அவைகளுக்குள்ளே உயிர் தெழுதலின் வல்லமை. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகந்தான்,
கையளவு மேகந்தா பெருமழை பொழிந்தது. கையளவு மேகந்தா என் தேச எல்லை எங்கும் அருள் மழை வேண்டுமே. என் தேச எல்லை எங்கும் அருள் மழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி. நீங்க பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி. மேகமே, மகிமையின் மேகம், இந்த நாள் எல்லாம் நடக்குமே. சொல்லுங்க, நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிக்கிறதான இந்த நேரத்துல, இந்த இடத்துல நான் ஆராதிக்கும் போது என் வீட்டுல உங்க மகிமையின் பிரச்சனை இறங்கணும் அப்பா. இன்னைக்கு அநேக குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதானம் இல்ல, ரட்சிப்பு இல்ல, புலம்பலின் சத்தம், போராட்டங்கள், இழப்புகள். இன்னைக்கு குடும்பம், வீடு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும். என் வீடு குட்டி பரலோகமா மாறணும். என் வீடு தேவனுடைய பிரசன்னத்தால நிரப்பப்படணும். என் வீட்டுல கர்த்தர் வாசம் பண்ணணும். சில பேர் நினைக்கிறீங்க, வீட்டுக்கு போனாலே ஒரே பிரச்சனை, என் வீடே ஒரு இருளா இருக்கிறது, என் வீட்டுல உண்மையான ரட்சிப்பு இல்ல. கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க பிரதர், உயர்த்துங்க சிஸ்டர். சொல்லுங்க, என் வீடு முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தால கர்த்தருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். ஓ ரபாலா ஷடாலா, நீங்க ஜெபிங்க பாப்பா, ஒரு நிமிஷம் நீங்க ஜெபிங்க உங்க வீட்டுக்காக. ஓ ரபா நாஷ், ஆராதனையும் ஜெபமும் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, எப்படி இந்த பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது கர்த்தருடைய பிரசன்னம். அத போலவே என் வீடும் கர்த்தருடைய பிரசன்னத்தால, கர்த்தருடைய பிரசன்னத்தால, கர்த்தருடைய பிரசன்னத்தால, கர்த்தருடைய மகிமையினால நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. என் வீடுகளிலே தேவ மகிமை ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு அறைகளிலும், ஒவ்வொரு அறைகளிலும் தேவ பிரசன்னம், எல்லா இருளின் வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. செபிங்க பிரதர், செபிங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி, இது உங்களுடைய நேரம். சுகத்தை எடுத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்திலே விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே செலவுப்படுகிற ஒவ்வொரு நேரமும், நிமிஷமும் அது வீணாய் போகாது, வீணாய் போகாது. நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி சொல்லுங்க, வீடுகளிலே, என் வீட்டில் உங்க மகிமை இனி இருளுக்கு இடமில்லை, சத்துருவின் கிரியைகளுக்கு இடமில்லை. ஓ ஷாதாபா ஷேதாலா பௌரியாந்தலா, ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியா ஓடி போவானாக. ஷஹாதாலாமா, மகிழ்ச்சியின் சத்தம், ஓ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருப்பதாக. எஸ் ஜீசஸ், ஹalleluya. ஓ ரபனா ஷதலா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சொல்லுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம்.
மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உமாசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் சொல்லுங்க, ஆசீர் பெறவே. ஆஹா ஆஹா தேவ மகிமை. அல்லேலூயா. வார்த்தையில் உண்மை உள்ளவரே. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி सर्व सृष्टिக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை சொல்லுங்க, என்றென்றும். ஆமென். தேவ மகிமை. Alleluia. Alleluia. வல்லமாகி உங்க மகிமையின் பிரசன்னம், உங்க அக்கினி ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. ஷதலஹந்தரா. அல்லேலூயா. உங்க மகிமையால ஓராதலா இழந்து போன வல்லமை, இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் மீண்டுமாய் கொடுப்பீராங்கப்பா. அல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். எதெல்லாம் இழந்து போனாயோ நீ திருப்பிக் கொள்ளுவார். ஷாதரபா ரெதேபா ஷாதரபா. அல்லேலூயா. ஓ மகிமை. வானம் பூமி ஒளிந்து போனாலும்
உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஆஹா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. ஷாதரஹா தரபா. அல்லேலூயா. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. இதயத்தில் இருக்கிற எல்லா மனபாரங்கள், மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. அல்லேலூயா. ஓ மகிமை. அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா? நம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். மரித்தே ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. எதிராக இருக்கிற, கிரகித்துக் கொண்டிருக்கிற, எல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒன்றில்லாமல் போகட்டும் அப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. அவரே உயிர்த்தெழுதல், அவரே ஜீவன். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய பாடுகள், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். இந்த வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? சொல்லுங்க, என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே, உடைய கைகளில் என்னை ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. 139வது சங்கீதத்துல வாசிக்கிறோம், தேவனே நீர் என்னை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனையாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்றால் நித்திய வழியில் என்னை நடத்துங்க, நித்திய வழியில் என்னை நடத்துங்க, நித்திய வழியில் என்னை நடத்துங்க. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? என்னை தருகிறேன் ஆண்டவரே, உடைய கரத்தில் என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. அவர் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமானால் அவர் ஆச்சரியமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். ஷந்தலஹா தரபா
ஒருவேளை யோனாவை போல கர்த்தருடைய சித்தத்தை விட்டு, வார்த்தையை விட்டு நீங்கள் விலகி போயிருக்கலாம். அது நிமித்தமாய் சில இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்களை நீங்க சந்தித்திருக்கலாம். இன்னைக்கு மீண்டுமாய் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்தின் மையத்தில் என வையும் ஆண்டவரே, உங்க சித்தத்தின் மையத்தில் என வையும் ஆண்டவரே, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்பா, உங்க சித்தம் நடக்கணும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்க சித்தத்தை நான் செய்யணும், ஒவ்வொரு நாளும் உங்க வார்த்தையின்படி நான் நடக்கணும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சீர்கேடுகளை அவர் மாற்றுவார், ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார். நல்ல கைகளை உயர்த்தி, இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையே சீர்கெட்டு போய் இருக்கலாம், இருளா இருக்கலாம், நீங்க அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்களேன். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும் அப்பா, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. வேதனையாக்கும் வழி, வேதனையாக்கும் வழி, என் சிந்தனைகள், என் வார்த்தைகள், என் பேச்சு, என் பார்வை, என் நடக்கைகள் ஆண்டவரே வேதனையாக்கும் என்றால் நித்திய வழியில் என்ன நடத்துங்க, நித்திய வழியில் என்ன நடத்துங்க. ஓ ரபல ஷதரபா, உள்ளமில்லா உருகுதையோ உத்தமனை நீனை கையிலே, உம்மை அல்லா வேறே தெய்வம் உண்மையாக இல்லையே. கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை ஆனைக்கவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரன் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீ மன்னித்தீ. ரத்தம் சிந்த, ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீடா நித்தம் செய்வேனும் சேவையை. கைகளை உயர்த்தி, நித்தம் செய்வேனும் சேவையை. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு விசையா கடைசியா, நித்தம் செய்வேனும் சேவையை. பாவி என்று எங்களை தள்ளாமல் எங்களை அள்ளி அணைத்துக் கொண்டீரே, எங்களை நீதிமான்களாய் மாற்றினீரப்பா.
உடைய பிள்ளையா எங்களை ஏற்றுக்கொண்டீரே, புது வாழ்வை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.